வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஈஸியாக பண்ணக்கூடிய அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கிற இறால் ஆம்லேட் தான். இந்த ரெசிபிக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் அதில் அரை கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கேரட்டையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதில் க்ளீன் பண்ணி வச்ச இறாலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இறாலை மிக்ஸ் பண்ணி விட்டு அரை ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி ஐ ஃப்ளேமில் நல்லா பரட்டி விட்டு குக் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் 2 முட்டை, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண முட்டையில் வதக்கி வச்ச இறாலை சேர்த்து அது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடித்து வச்ச முட்டையை அதில் ஊற்றிக்கோங்க. ஈவனாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. ஆம்லேட்டை திருப்பி போட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான இறால் ஆம்லேட் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா anyone can cook. Thanks for watching Snack and Meal. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Bye bye.